நிமிடங்களை வெளியாகி பல கோடிகளை அள்ளிய திரைப்படம் தான் புஷ்பா 2. இந்த ஒரு நிலையில தான் ஓடிடிலையும் வெளியாகி மாஸ்கட்டை தயாராகிட்டு இருக்கு. இன்றைய தினம் இந்த படமானது வெளியாக போகுது. எத்தனை நிமிடங்கள் இந்த படம் ஒளிபரப்பாக போகுது அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். அல்லு அர்ஜுன் நடிப்புல புஷ்பா 2 திரைப்படத்தை இயக்குனர் சுகுமார் இயக்கி இருந்தாரு. பேன் இந்தியன் மூவியா 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி இந்த படமானது வெளியாகி இருந்துச்சு. இந்த படத்துல அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. புஷ்பா படத்தை பொறுத்தளவுக்கு முதல் பாகம் கிட்டத்தட்ட 360 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருந்தது. அந்த படத்துல அல்லு அர்ஜுனோட நடிப்பு, சமந்தா, ராஷ்மிகா மந்தனாவோட டான்ஸ்னு மிகப்பெரிய ஹிட் ஆகி இருந்துச்சு. படத்தை ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடி இருந்தாங்க. இதன் காரணத்தினாலதான் பார்ட் 2 எடுக்கவும் முடிவு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா படப்பிடிப்பு நடந்துச்சு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான புஷ்பா 2 திரைப்படமானது முதல் நாள்லயே கிட்டத்தட்ட 294 கோடி வரைக்கும் வசூலை ஈட்டி மிகப்பெரிய சாதனை படைச்சிருந்தது. படம் வெளியான 6 நாட்கள்ல மொத்தமா 1000 கோடி வசூலை ஈட்டி இருந்துச்சு. இந்திய சினிமா வரலாற்றிலேயே 1000 கோடி வசூல மிக விரைவா எட்டி சரித்திர சாதனையும் படைச்சிருந்தது. 11 நாட்கள்ல மொத்தமா 1300 கோடியும், உலக அளவுல இது வரைக்கும் 1800 கோடிக்கு மேல வசூலை ஈட்டி இருக்கு புஷ்பா 2 திரைப்படம். இந்த நிலையில தான் புஷ்பா 2 திரைப்படம் எப்படா ஓடிடில வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. இந்த நிலையில தான் ஜனவரி 30ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் நெட்ஃபிளிக்ஸ்ல புஷ்பா 2 திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. தியேட்டர்ல பார்த்ததை விடவும் ஓடிடில அதிக நிமிடங்கள் படம் ஓடும். அதாவது இந்த படமானது 3 மணி நேரம் 44 நிமிடங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 20 நிமிட காட்சிகளை சேர்த்திருக்காங்க. இந்த படமானது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எல்லா மொழிகள்லயுமே நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படிங்கறதையும் படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இது அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு.